எந்த ஒரு சாட்சியங்கள் இல்லை என்றாலும் குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மரண தண்டனையோ ஆயுட்தண்டனையோ கிடைக்கக்கூடிய ஒரு சட்டம்தான் பயங்கரவாத தடை சட்டம். அப்படி ஒரு சட்டத்தின் கீழ் ஆயுட்கால தண்டனையை பெற்றவர்தான் ஆனந்த சுதாகரன். மகன் கவிதரன் தற்பொழுது உயர்தர பரீட்சையை எழுதி கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவி 2018ஆம் ஆண்டு மரணமடைந்து விட்டார். 2018 2015 வரை ஆனந்த சுதாகரனுடைய 2 பிள்ளைகளையும் பராமரித்த பேத்தியாரான தேவதாஸ் கமலா அவரும் நேற்றைய தினம் மரணமடைந்து விட்டார். தற்பொழுது அந்த 2 பிள்ளைகளையும் அரவணைப்பது யார்? மோசமான ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றவாளியாக தீர்க்கப்பட்ட ஒரு குடும்பத்தின் கதைதான். அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்று ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி ஆனந்த சுதாகரனை விடுதலை செய்வது எப்போது? இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. ரெண்டாயிரத்தி 18ஆம் ஆண்டு ஆனந்த சுதாகரனுடைய மனைவி மரணமடைகின்றார். அவருடைய மரணத்திற்காக சிறைச்சாலையிலிருந்து இறுதி கிரிகைகளை மேற்கொள்வதற்காக கிளிநொச்சிக்கு அழைத்து வரப்படுகின்றார் ஆனந்த சுதாகரன். அவருடைய 2 பிள்ளைகளும் தன்னுடைய தாயாருடைய மரணத்தில் தன்னுடைய தந்தையாரனுடைய வருகையை காத்திருந்து தந்தையார் 3 மணி நேர அந்த காலத்தினுள் இறுதி கிரிகைகளை செய்துவிட்டு மீண்டும் சிறைச்சாலை பேருந்தில் ஏறி அவர் சிறைச்சாலை நோக்கி பயணமாக ஆரம்பிக்கின்றார். அந்த நேரத்தில் அந்த சிறைச்சாலை வாகனத்தில் மகள் சங்கீதாவும் ஏறுகின்றார். இந்த காட்சிகள் 2018ஆம் ஆண்டு ஊடகங்களில் செய்தியாக வெளிவந்தது. அந்த நேரத்தில் தான் ஆனந்த சுதாகரன் மீதான மிக அதிகளவான செய்திகள் வெளிவர ஆரம்பித்தது. இது ஒரு கட்டத்தில் அந்த நேரம் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன ஆனந்த சுதாகரனுக்கு பொது மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்ற அளவு தூரம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது. மைத்ரிபால சிறிசேனவும் அவருக்கு பொது மன்னிப்பு அளிப்பதாக குறிப்பிட்டிருந்தார். எனினும் அந்த பொது மன்னிப்பு என்பது அவருக்கு கிடைக்காமல் சென்றது. அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த பல்வேறு தரப்புகளிடம் ஆனந்த சுதாகரன் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை அவரது பிள்ளைகள் மகன் கவிதரன், மகள் சங்கீதா, அவருடைய பேத்தியார் போன்றவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தார்கள். அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் இந்த கோரிக்கையினை நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார்கள், அமைச்சர்களிடம் முன்வைத்தார்கள். முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன் நமல் ராயபக்ஷ அமைச்சராக இருந்தபோது கூட அவரை நேரில் சந்தித்து அவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்று குறிப்பிட்ட கடந்த கால அரசாங்கங்களிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. எனினும் ஆனந்த சுதாகரன் விடுவிக்கப்படவில்லை. தற்பொழுது அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. எனினும் ஆனந்த சுதாகரனை விடுதலை செய்வது தொடர்பில் எந்தவிதமான முயற்சிகளும் அல்லது நடவடிக்கைகளும் முன்னெடுப்பதாக தெரியவில்லை. இந்த நிலையில் தான் ஆனந்த சுதாகரன் சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கின்றார். அவருடைய மனைவி 2018ஆம் ஆண்டு மரணமடைந்து விட்டார். அவர் மரணமடைகின்ற பொழுது அவருக்கு 36 வயது. அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தனர். அந்த 2 பிள்ளைகளும் ஒருவர் கவிதரன், மற்றவர் சங்கீதா. கவிதரன் தற்பொழுது உயர்தர பரீட்சையினை எழுதி கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அவர்கள் இருவரையும் இதுவரைக்கும் வளர்த்து வந்த பராமரித்த தாயினுடைய பேத்தியார் தேவதாஸ் கமலா நேற்றைய தினம் மரணமடைந்திருக்கின்றார். தற்பொழுது ஆனந்த சுதாகரனுடைய 2 பிள்ளைகளையும் யார் பார்ப்பது? முழு நேரமாக பார்ப்பதற்கு யார் இருக்கின்றார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. அதே நேரம் அரசியல் ரீதியாக அவர் விடுதலை செய்யப்படுவார், அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படும் என்று அரசாங்கங்கள் பல்வேறு உறுதிமொழிகளை அளித்து ஆட்சிக்கு வந்திருந்தார்கள். அவர்களுடைய உறுதிமொழிகள் எங்கு என்பதும் இன்னும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் அது மிக முக்கியமாக பேசப்பட வேண்டும். தற்பொழுது இந்த 2 பிள்ளைகளுக்கு இருக்கின்ற தந்தை சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனையாக இருக்கின்றார். ஆகவே அவர் விடுதலையாகி வந்து இந்த குடும்பங்களுடன் இணைகின்ற பொழுதுதான் இந்த குடும்பத்திற்கு என்று ஒரு அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு சரியான சூழல் ஏற்படும். 17 ஆண்டுகளாக தமிழ் அரசியல் கைதியாக ஆயுள் தண்டனையை எதிர்கொண்டிருக்கும் ஆனந்த சுதாகருடைய மனைவியுடைய தாயார் நேற்று இறைவாதம் அடைந்துள்ளார். இவர் ஆனந்த சுதாகரனுடைய மனைவி 2018ஆம் ஆண்டு இறந்ததற்கு பின்னர் ஆனந்த சுதாகருடைய 2 பிள்ளைகளையும் பராமரித்து வந்த நிலையில் ஒரு முதுமையான அந்த காலப்பகுதியில் பிள்ளைகளை பராமரித்து வந்த நிலையில் இன்றைக்கு அவருடைய உயிர்
இருந்துள்ளது. நோய்வாய்ப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்துள்ளார். இதனால் 2 பிள்ளைகளும் ஒரு அனாதரவாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். ஆனந்த சுதாகருடைய மூத்த மகன் தற்போது உயர்தர பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இது ஒரு துயரச் சம்பவம், பெரிய ஒரு தாக்கத்தை பிள்ளைகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. 2018ஆம் ஆண்டு ஆனந்த சுதாகருடைய மனைவி இறந்த பொழுது சிறு பராயத்தில் இருந்த அந்த குழந்தைகள் எங்கே போகிறது தெரியாமல் மகள் தகப்பனோடு போகிறதுக்காக தகப்பனை அழைத்து வந்த அந்த சிறைச்சாலை வாகனத்தில் அந்த பிள்ளை ஏறிட்டது. அந்த காட்சி எல்லாருடைய இதயத்தையும் ஒரு நொறுக்கி போட்ட விஷயம். அந்த செய்தி கூடாக அப்பொழுது நல்லாட்சி என்று சொல்லி கொண்டிருந்த இந்த மைத்திரி அரசு அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கலாம் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆண்டுகள் பல கடந்தும் இதுவரைக்கும் ஆட்சிகள் மாறியும் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை. அதே சூழல் இரட்டிப்பாக இது இந்த பேர்த்தியாருடைய இழப்பு பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த 2 பிள்ளைகளும் செய்வதறியாது தவித்து நிற்கிறார்கள். ஒரு சமூக விடுதலை பேரில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த அரசியல் கைதிகளுடைய குடும்பங்களுடைய தற்போதைய சூழல் இவ்வாறாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்தினை கருத்தில் கொண்டு இந்த நடப்பு அரசு இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஆனந்த சுதாகரனை விடுதலை செய்து பிள்ளைகளோட இணைகிறதுக்கு வழியை ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் சொந்த உறவுகளை பிரிந்த வலிகளை உணரும் மனித நேயத்தோடு செயற்படுகின்ற அனைத்து மக்களும், அந்த மனித உள்ளம் கொண்டவர்கள் இவர்களுடைய விடுதலைக்கான காத்திரமாக பங்களிப்பினை நல்க வேண்டும் என இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுக்கிறோம். நன்றி. அதே நேரம் அவர் ஏன் குற்றவாளியாக ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக சிறைச்சாலையில் இருக்க நேரிட்டது என்பதும் இன்னும் ஒரு கேள்விக்குறி. அதற்கான பதிலாக பார்ப்போமானால் 2007ஆம் ஆண்டு கொழும்பு பிலியந்தலையில் உள்ள இராணுவ முகாம் மீது ஒரு தாக்குதல் இடம்பெறுகின்றது. அந்த தாக்குதலில் இராணுவத்துக்கு பலத்த சேதங்கள் உண்டானது. இதனை தமிழீழ விடுதலை புலிகள் மேற்கொண்டார்கள். எனினும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு புலனாய்வு தகவல்களை வழங்கியது, அந்த தாக்குதலுக்கு வெடிமருந்துகளை நகர்த்தியமை, சதித்திட்டம் தீட்டியமை, பயங்கரவாத அமைப்புடன் 10 வருடங்கள் இருந்தமை போன்ற குற்றச்சாட்டின் கீழ் இவர் 2008ஆம் ஆண்டு கைது செய்யப்படுகின்றார். 2017ஆம் ஆண்டு இவருக்கு ஆயுட்கண்டன சிறை தண்டனை கிடைக்கின்றது. இவருக்கு என்ன அடிப்படையில் இவர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டார் என்றால், இவருக்கு எதிராக எந்த சாட்சியங்களும் இருக்கவில்லை. இவர் குற்றவாளியாக தீர்ப்பதற்கு இருந்த மிக பிரதானமான சாட்சி என்பது குற்ற ஒப்புதல் வாக்குமூலம். இவர் ஏன் அவ்வாறான ஒரு குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்கினார் என்ற கேள்விக்கு இவருடன் தொடர்பட்டவர்கள் கூறினார்கள், இவர் மிக அதிக அளவாக துன்புறுத்தப்பட்டு இவரிடமிருந்து இவரை கொலை செய்து உங்களை ஒரு தற்கொலையாக மாற்றிவிடுவோம் என்று 4ஆம் மாடியில் வைத்து இவர் மீது மிக அதிகளவான வன்முறை நிகழ்த்தப்பட்டுத்தான் அந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்டது என்று, அந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இவர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டிருக்கின்றார். தற்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தினை ஒரு சாட்சியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்திற்கு ஏற்ப ஒரு தண்டனை கிடைக்காது. எனினும் அந்த நேரம் 2017ஆம் ஆண்டு இருந்த சட்டத்தின் அடிப்படையில் அவ்வாறான ஒரு சரத்து இருந்தது. ஆகவே அதன் அடிப்படையில் அவர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு ஆயுட்கால தண்டனையை எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றார். தற்பொழுதைய நிலைமை என்பது சட்ட ரீதியில் கூட மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஏன் தற்பொழுது பயங்கரவாத தடை சட்டமே முழுமையாக நீக்கப்பட்டு மனித உரிமைகள் பேணக்கூடிய இன்னும் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் பொதுவான ஒரு கருத்தாக இருக்கின்றது. அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொண்டு சட்டத்தை திருத்துகின்றது அல்லது சட்டத்தை இல்லாமல் செய்து மீண்டும் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர இருக்கின்றது. ஆகவே ஒரு ஆயுட்கால சிறை தண்டனை என்பது இவருக்கு கிடைப்பதற்கு காரணமான 2007ஆம் ஆண்டு கைது செய்யப்படுகின்ற பொழுது இவருடைய வயது 27. ஆகவே மிக நீண்ட காலமாக 2008 2025 வரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் சிறைச்சாலையில் இருக்கின்றார். 2017 ஆயுட்கால சிறை தண்டனையை அனுபவிப்பவராக சிறையில் இருக்கின்றார். தற்பொழுது
அவருடைய பிள்ளைகள் யார் பராமரிப்பது, அவர்களுடைய எதிர்காலத்திற்கு யார் வழிகாட்டுவது என்பது இங்கிருக்கின்ற மிக பிரதானமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரனுடைய குடும்பத்தின் மீதும் அவர்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம் தொடர்பிலும் இந்த சமூகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள், அதே போன்று புலம்பெயர் உறவுகள், அதே நேரம் இங்கிருக்கின்ற நல்ல மனம் கொண்டவர்கள் எந்த வகையில் உதவ முடியும் என்பது பற்றி உங்களுடைய உதவிகளை அவர்களுக்கு வழங்குவது மிக முக்கியமானது. அதே நேரம் அரசியல் ரீதியிலும் சட்ட ரீதியிலும் ஆனந்த சுதாகரனுடைய விடுதலை என்பது மிக முக்கியமானது. தேசிய மக்கள் சக்தியினுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர், வடகிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும். அரசாங்கத்துடன் இந்த விடயத்தை எடுத்து கொண்டு செல்ல முடியும். அவருடைய விடுதலைக்காக நீங்களும் உழைக்க முடியும். ஒரு அரசியல் கைதியாக, ஒரு மிக மோசமான சட்டத்தின் கீழ் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு அதன் பின்னர் அவருடைய குடும்பம் இருக்கின்ற நிலைமை என்பது மிக மோசகரமானது. இன்னும் ஒரு பார்வைகளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.